ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான உளுத்தம் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், 1.5 டம்ளர் உளுந்த 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை எடுத்துட்டு இதுக்கு தேவையான வரமிளகா, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு மிக்சியில் குறன்னு அரைச்சி இட்லி தட்டை வேக வச்சு இந்த மாதிரி கடுகு தாளித்து கொட்டி ஊற்றி உசிலி ஆக்கின்னு இருக்கேன். வாங்க இது கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எப்படி மூடி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள், மாவு ஆல்ரெடி கிளறி வச்சுருக்கேன். கொழுக்கட்டைக்கு உங்களுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும், பஞ்சு மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நீட்டமாக திரட்டி வச்சுக்கணும். இதில் ஏதாவது லம்சம் கட்டி தட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை கிண்ணம் பண்ணுறதுக்கு வராது. இப்போ இதுக்கு திட்டமாக இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துனுட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக உருட்டினுட்டு ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை வச்சுட்டு கிண்ணம் பண்ண வேண்டியதுதான். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, கொழுக்கட்டைக்குன்னு அச்சு வச்சுட்டுருக்கா, அச்சில் வச்சு பண்ணுறா. அப்படி இல்லைன்னா அந்த காலத்தில் பூவரசம் இலை இருக்கும், அதை வச்சு பண்ணுவா. நம்ம கையாலே இந்த பாருங்க கொழுக்கட்டைக்கு கிண்ணம் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எந்த சைஸு மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கிண்ணம் வரும். இப்போ இந்த உளுத்தம் பூரணம் வச்சுட்டுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி மூட வேண்டியதுதான். இன்னொரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுக்கலாம். தண்ணி ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உடஞ்சிக்காமல் இருக்கும். இந்த பாருங்கள், அவ்வளோதான். இன்னொரு கிண்ணமும் பண்ணி வச்சுருக்கேன், இதுலேயும் உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், மாவை உருட்டின்னுட்டு லைட்டாக உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரால் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளுடைய விரலை வச்சுட்டே சுழட்டிகிட்டே வந்தோம்னா, உருட்டி விட்டுட்டே வந்தோம்னா உங்களுக்கு நல்லா அழகாக சொப்பு, அப்படி இல்லைன்னா கிண்ணம்னு சொல்லலாம். இதை பற்றிலாம் எண்ணெய் ஊற்றி கோவிலுக்கு எடுத்துன்னு போகலாம், அந்தளவுக்கு இருக்குது கிண்ணம். உங்களுக்கு கிண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூரணம் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுன்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சு துவச்சுன்ட்டு அப்படியே இதை மூடிட வேண்டியதுதான். இதை பற்றியெல்லாம் அவ்வளோதான். நம்ம கொழுக்கட்டை பூரணம் வச்சு மூடியாச்சு. இதை நம்ம ஸ்டீமோட ஒரு 12லேருந்து 14 நிமிஷத்துக்கு ஸ்டீமில் வச்சு எடுக்க வேண்டியதுதான். இதோ பாருங்கள், இதே மாதிரியே மீதி கொழுக்கட்டை இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. அடுப்பை மூட்டியிருக்கேன், தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு 14 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள், 12 நிமிஷம் எடுத்து 14 நிமிஷம் எடுத்து வெந்துருத்தான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கருத்துண்டு உங்களுக்கு மேலே வேர்த்து நிறுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க நம்மளுடைய உளுத்தம் பூரண கார கொழுக்கட்டை ரெடியாக எடுத்து. இந்த பாருங்க, விண்டு காமிக்கிறேன். நம்ம ஸ்டஃப் பண்ண பூரணம் உள்ளே இருக்குது பற்றியலா, இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சனி ஞாயிறு லீவ் நாளையில் குழந்தைகளுக்கு இது பண்ணி கொடுக்கலாம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக மாவு எப்படி கிளறது, இந்த உளுத்தம் பூரணம் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.